Hi, I am Bharathi DP from Kingmakers IAS Academy. I welcome you all to day 30 of Beyond the Headlines. Let's get started. இன்னைக்கு நம்ம 6 டாபிக் பார்க்க போகிறோம். The first topic is about Tribunal Reforms Bill. The second topic, Triumph of the Indian Republic, My Life, My Struggles. This is an autobiography. The third topic is about Black Neck Trains. The fourth topic is a Grievance redressal mechanism, CPGRAMS. The fifth topic is about Photobioreactors, which is a biotechnology. The last topic is about Sangeet Natak Academy Awards. Okay, first topic பார்த்துடலாம். Tribunal Reforms Bill ஏன் நியூஸில் இருக்குன்னா ரீசெண்டாக அந்த பில் பாஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி 2021 they brought an amendment. இப்போ 2026 மறுபடியும் ட்ரிபியூனல் பில்ஸை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரிபியூனல்ஸ் பற்றி ப்ரீஃபாக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ட்ரிபியூனல்ஸ்ன்றது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி ஃபார் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கான்ஸ்டிடியூஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க அண்டர் ஆர்டிகல்ஸ் 323A அண்ட் 323B. ஆர்டிகல்ஸ் 323Aக்கு கீழே வர ட்ரிபியூனல்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை த பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் இருக்காங்க இல்லையா, பார்லிமெண்ட் வில் கான்ஸ்டிடியூட் ட்ரிபியூனல்ஸ் அட் த சென்டர் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ். Under Article 323B are tribunals for special purposes, taxation, real estate, National Green Tribunal இருக்கு இல்லையா, அதெல்லாம் Article 323Bக்கு கீழே தான் இருக்கும். It will be constituted by both Parliament and State Legislature. ரெண்டு பேருமே கான்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ know the difference between tribunals under 323A and 323B. ஓகே, இப்போ ரீசெண்டாக ட்ரிபியூனல்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ட்ரிபியூனல்ஸ் ஆர் தேர் both as substitute and subordinate to the High Court. சப்ஸ்டிடியூட் டு த ஹை கோர்ட்னா ஹை கோர்ட்டுக்கு பதிலாக ட்ரிபியூனல்ஸ் இருப்பாங்க. ஹை கோர்ட்டோட பவர்ஸ் என்னென்ன லாஸ்லாம் அமெண்ட் பண்ணுறாங்க அந்த பவர்ஸ் ட்ரிபியூனல்ஸ்க்கும் இருக்கும். தெர் ஆர் அதர் ட்ரிபியூனல்ஸ் விச் ஆர் சபார்டினேட் டு ஹை கோர்ட்ஸ், தே ஃபங்க்ஷன் அண்டர் த ஹை கோர்ட். ட்ரிபியூனல்ஸ் விச் ஆர் சப்ஸ்டிடியூட் டு ஹை கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அதோட அப்பீல்ஸ் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அதர் ஹை கோர்ட், ஸோ த அப்பீல் கோஸ் டு சுப்ரீம் கோர்ட். அதர் தென் தட் த ட்ரிபியூனல்ஸ் விச் ஆர் சபார்டினேட் டு ஹை கோர்ட்ஸ், அவங்களோட லைக் அப்பீல் எல்லாமே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஹை கோர்ட்டு கீழே தான் போகும். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரீஃப் அபவுட் ட்ரிபியூனல்ஸ் விச் வி ஹாவ் டு நோ. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த நியூஸ், ஆக்சுவல் நியூஸ். ட்ரிபியூனல்ஸ் ரிஃபார்ம் பில் 2026 கொண்டு வந்திருக்க முக்கியமான ப்ரொவிஷன் நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன். இந்த ட்ரிபியூனல் கமிஷனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, தே டூ த appointment of other tribunals. இந்தியாவில் பார்த்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, and then there are 14 to 16 other tribunals. அந்த சேர்பர்சன் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக தான் நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. தே ஹாவ் தேர் ஓன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த ட்ரிபியூனல் கமிஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இட் என்ஷோர்ஸ் மோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இதில் அதிகமாக இருக்காங்க இந்த ட்ரிபியூனல்ஸில். தென் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் வித் அ டென்யூர், ஃபிக்ஸ்டு டென்யூர் கொண்டு வந்திருக்காங்க. 5 years டென்யூருக்குள்ளே அந்த மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சனுக்கு 5 years டென்யூர் கொண்டு வந்திருக்காங்க. திஸ் என்ஷோர்ஸ் தேர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தேர் இஸ் ஆல்சோ எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இன் த நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன் அண்ட் இட் இஸ் லெட் பை ஜுடிஷியல் செலக்ட் கமிட்டிஸ். இதோட ப்ரொவிஷன்ஸ் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷனோட காம்போசிஷன் பாருங்கள். இட் ஹேஸ் 1 chairperson and 4 other members. The chairperson has to be a judge of Supreme Court. It need not be the Chief Justice but judge of Supreme Court or a Chief Justice of High Court. Chairperson oda qualification. The next 2 members are judicial members who have been the Chief Justice or judge of a High Court. அடுத்த 2 members have to be technical members with at least 25 years of experience in various fields like public administration, finance, law. இதில் experience இருக்க members. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 5 members 3 persons ஆர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். அப்போது இந்த நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனோட காம்போசிஷனில் ஜுடிஷியல் மெம்பர்ஸோட டாமினன்ஸ் இருக்குது. ஸோ 3 out of 5 ஆர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். இப்போ இதோட டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்துடலாம். இங்கே இருக்க மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன் தே ஹாவ் அ டேர்ம் ஆஃப் 5 years ஆர் அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 76. எது ஃபஸ்ட்டு வருதோ, இப்போ ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டு 76 ஏஜ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா in that time even if the term is not completed they have to retire. And then இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனோட ஜாப் என்னென்னா, they appoint the members and chairpersons of other tribunals. அந்த ட்ரிபியூனல்ஸோட மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சனோட டென்யூர் பாருங்கள். they also have the tenure of 5 years and up to the maximum age of 67. ஓகே, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனோட ஏஜ் வந்து 76,
மற்ற ட்ரிபியூனல்ஸ் அண்ட் மெம்பர்ஸோட ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து அப் டு 67 years. It's just interchange and it also allows for reappointment of its members and chairperson. ஓகே, இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸில் ரிப்பீட்டடாக இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க இந்த ஃபேக்ட். ஸோ வி ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, இப்போது இந்த நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னதுன்னா, they are going to appoint the members and chairpersons through a select committee. அந்த select committeeயோட composition பாருங்கள். For chairperson there is a separate select committee and for appointing the members of tribunals there is a separate select committee. So first, to appoint a chairperson of the National Tribunals Commission ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், டெக்னிக்கல் மெம்பர் ஆஃப் த நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன், retired Chief Justice of a High Court who is nominated by the Commission's chairperson. This person will nominate this person. Next, the Secretary to the Government of India. Central Government Secretary Administrative Tribunals ku irupanga. State Government level Tribunals ku State Secretary part ah irupanga. Then 2 expert members. Then Secretary of the National Tribunal Commission. இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ட்ரிபியூனலோட, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், ரியல் எஸ்டேட் ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. அதோட சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தே வில் செலக்ட் த சேர்பர்சன். ஃபைனலி தே வில் பி அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, பட் த செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டன் பை திஸ் கமிட்டி. சிமிலர்லி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுற கமிட்டி தான். இதில் 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஹியர் the judicial member of the National Tribunals Commission, not the chairperson but the judicial person இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்தால் போதும். and then the third one, retired high court judge. மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போ ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் இந்த பர்சன்ஸ் எல்லாம் தான் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருக்காங்க. இவங்க செலக்ட் பண்ணி ஒரு நேமை கொடுத்ததுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கன்சிடர் இட் அண்ட் தே நீட் டு கன்சல்ட் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் the tribunalோட members and head will be appointed. Okay, now we have to see the functions of the National Tribunal Commission. First, as we have seen already, vacancies, ஏதாவது tribunalsல members appoint பண்ணணும், already vacancies இருக்குன்னா அதை fill பண்ணுவாங்க. The next is the reviewing of the functioning of tribunals and periodic report submission to the central government. The third function is to oversee the enquiries regarding the tribunal members. Tribunal members related ஏதாவது queries இருக்குது, ஏதாவது கேசஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அதை ஓவர்சீ பண்ணுவாங்க. அண்ட் தென் தே ஆல்சோ மெயின்டைன் டேட்டா த்ரூ நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் டேட்டா கிரிட். இது வந்து ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலில் எல்லா ட்ரிபியூனல்ஸோட ஃபங்க்ஷனிங், எந்தெந்த ட்ரிபியூனல் மெம்பர்ஸ் மேலே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எது ரிசால்வ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தே வில் மெயின்டைன் அ டேட்டா. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன் விச் இஸ் அண்டர் த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில் விச் வில் சூன் பிகம் அன் ஆக்ட். ஓகே, இப்போது இதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். நீங்கள் சும்மா அதை ரெஃபர் பண்ணுங்கள். வாட் திஸ் நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷன் இஸ் கோயிங் டு பிரிங் இன்: ஜுடிஷியல் மெஜாரிட்டி, ஜுடிஷியலி சேர்ட் செலெக்ஷன் கமிட்டி, ஸ்ட்ரக்சர்ட் டென்யூர், formal disciplinary safeguards. This will ensure the independence of tribunal appointment process and it will also balance the independence with accountability by doing performance review, annual reporting, disciplinary inquiries, parliamentary scrutiny and audit by the Comptroller and Audit General. ஓகே, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரிபியூனல் பற்றிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அபவுட் த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 275 கிளாஸ் 1 அண்ட் ஆர்டிகல் 243A. இந்த 3 ப்ரொவிஷனில் விச் கோரிலேட்ஸ் வித் த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் த ஆப்ஷன் இஸ் 1 only. ஃபார் தட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்தந்த ஆர்டிகல்ஸ் கீழே எதில் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே, இந்த செகண்ட் ஒன் இஸ் ஆட்டோபயோகிராஃபி. ரீசெண்டாக ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா, ஆனரபிள் ஃபார்மர் பிரசிடென்ட், அவரோட ஆட்டோபயோகிராஃபி வாஸ் ரிலீஸ்ட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ இது பாருங்கள், வாட் ஹீ டோல்ட் வாஸ், இன் எரா ஆஃப் ரீல்ஸ் அவாய்ட் ஷார்ட்கட்ஸ், ரீட் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். இந்த மாதிரி பிஎம் நேற்று அவர் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. This is the book, The Triumph of the Indian Republic, My Life, My Struggles. Here I'd like to take a moment to convey our heartfelt wishes to former President Honorable Shri Ramnath Kovind ji on behalf of Kingmakers IAS Academy. Last year he visited our institute and
commemorated the 12th anniversary of our academy and he gave a wonderful speech. அந்த ஸ்பீச்சில் அவரோட லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் ஷேர் பண்ணார், விச் வாஸ் வெரி மச் மோட்டிவேட்டிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அவர் அந்த டைமில் ஹீ ஷேர் தட் ஹீ ஆல்சோ ஹேட் அ ட்ரீம் ஆஃப் பிகமிங் an IAS ஆஃபீஸர். ஸோ அட் திஸ் மூமெண்ட் we like to congratulate and wish President, former President Ramnath Kovindji on his milestone. ஓகே, இது திஸ் குட் ஆல்சோ பிகம் அ UPSC கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. ஹியர் தேவ் given 2 books, The India Way and Why Bharat Matters. இந்த 2 புக் கொடுத்து who is the authorன்னு கேட்டிருக்காங்க. These are all contemporary persons who held high positions in the government. So here the answer is Subramaniam Jaishankar, External Affairs Minister. அப்போ இந்த பேட்டர்னில் 1 or 2 questions, maybe there are chances of repeating, but our work is to follow the pattern of UPSC and prepare accordingly. Okay, that was a very small topic and now we are into the third topic, black neck cranes. இந்த black neck cranes ஏன் நியூஸில் இருக்குன்னா, லடாக்கில் நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸோட ஸ்டெரிலைசேஷன் இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் நெக் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ் அண்ட் தென் யங் ஒன்ஸை டாக்ஸ் நிறையா சாப்பிட்டுருது. அதனால் இந்த கிரெயின் பாப்புலேஷன் சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகுது. திஸ் இஸ் அ நியூஸ் அண்ட் there is other news also. Black neck crane festival to promote the conservation of these cranes also took place in Ladakh. ஓகேம்மா, இப்போ இந்த பிளாக் நெக் கிரெயின்ஸோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இட் டசன்ட் ஹாவ் அ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இன் இந்தியா, பட் இட் ஆல்சோ கீப்ஸ் மைக்ரேட்டிங். சைனாவில் இதோட பாப்புலேஷன் இஸ் வெரி லார்ஜ். ஆஃப்டர் தட் வியட்நாம், நேபாள், பூட்டான் அண்ட் இந்தியா, இந்த 4 கண்ட்ரீஸ்லையுமே இட்ஸ் பாப்புலேஷன் இஸ் ஃபவுண்ட். வியட்நாமில் மட்டும் இட் இஸ் வெரி ஸ்மால். நெக்ஸ்ட் இதோட ஹேபிட்டட் பாருங்கள், ஹை ஆல்டிடியூட் ஆல்பைன் மெடோஸ். மெடோஸ்னா இட் ரெஃபர்ஸ் டு கிராஸ்லேண்ட்ஸ் வேர் தேர் இஸ் ஒன்லி லெஸ் வெஜிடேஷன். ஆல்பைன்றப்போ நம்ம மவுண்டன் இருக்கும் இல்லையா, மவுண்டனில் டிப்பில் ஸ்னோ கவர்ட் ஏரியாஸ் இருக்கும், கீழே வெஜிடேஷன் கொஞ்சம் இருக்கும். இந்த இன்பிட்வீன் ஜோனை தான் ஆல்பைன் ஜோன்னு சொல்கிறோம். இங்கே இருக்க மெடோஸில் தான் இந்த பேர்ட் அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி இன் த வெட்லண்ட்ஸ். அண்ட் திஸ் பேர்ட்ஸ் அப்பியரன்ஸ் இஸ் மோஸ்ட்லி கிரே. இட் ஹாஸ் அ பிளாக் ஹெட் அண்ட் நெக் அண்ட் அ ரெட் க்ரௌன் பேட்ச், பிளாக் லெக்ஸ் அண்ட் பிளாக் டெயில். முன்னாடி காட்டின பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இட் ரிசைட்ஸ் இன் லேக்ஸ், மார்ஷஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்லேயும் இருக்கும், ரிவர் வேலிஸ் அண்ட் வெட்லண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆல்பைன் மெடோஸ். அண்ட் இட்ஸ் டயட், இட் ஃபீட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ், இன்செக்ட்ஸ், earthworms, frogs and small vertebrates as well as small grains and crops. Agriculture field irukappo grains and crops சாப்பிடும். Here what we have to infer is this is an omnivore because it eats both crops and small insects like earthworms அதெல்லாமே சாப்பிடுது. இதோட breeding pattern பாருங்க, it forms long term pairs, it mates with the repeated individual, so it is known for having long term pairs and it usually nests on mud islands. And then its mating period is especially between May and June and it lays 1 to 2 eggs at a time. இதிலிருந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த லாங் டேர்ம் பேர்ஸ் and it mates during May and June. Then its conservation status, it is under Schedule 1 of the Wildlife Protection Act and under CITES and Convention of Migratory Species. இந்த 2 கன்வென்ஷன்லையுமே it is under Appendix 1 and IUCN ஓட status it is near threatened. Okay, here there is another significance of this bird. யூஸ்வலாக ஒரு பேர்ட் ஸ்விம் பண்ணுன்னா இட் ஷுட் ஹாவ் அ வெப்டு ஃபீட். நம்ம டக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட காலுக்கு நடுவில் there will be a connected feet. ஆனால் இந்த ஸ்பீஷீஸ் பிளாக் நெக் கிரெயின்ஸ்க்கு வெப்டு ஃபீட் கிடையாது, ஸ்டில் தே ஆர் எக்ஸப்ஷனல் ஸ்விம்மர்ஸ். இப்போது ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஒன் among them. ஓகே, பிளாக் நெக் கிரெயின்ஸ் லடாக்கில் த பாப்புலேஷன் இஸ் ஸ்மால் பட் இட் இஸ் ஸ்டேபிள். ஒரு 100 இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட தான் இருக்கும், 100 to 130. இதோட மெயின் ப்ரீடிங் சைட்ஸ் எங்கன்னா சங்தங் கோல்ட் டெசர்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதுக்குள்ளே வித் ஸ்பெசிஃபிக்காக ஹேண்ட்லே, சோக்கர், நியோமா அண்ட் சுரு வேலி, இந்த 4 பிளேசஸில் தான் இதோட ப்ரீடிங் சைட் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் திஸ் கிரெயின் ஆல்சோ ஹேஸ் அ கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். இது டிபெட்டியன் புத்திசம் இருக்கு இல்லையா, அங்கே திஸ் பேர்ட் இஸ் ரெவர்ட் ஃபார் இட்ஸ் கம்பேஷன், longevity, harmony with nature. So it has religious significance also and it is the state bird of Ladakh. Ladakh in the last year 2026 நடந்த எக்ஸாமில் they have asked question of அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் பேர்ட் என்னன்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஹியர் இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பீஷீஸ் படித்தாலும் யூ செக் வெதர் இட் இஸ் அ ஸ்டேட் பேர்ட் ஆஃப் எனி ஸ்டேட்னு பார்த்துக்கோங்க.
and then this species also features in folklore, songs, oral traditions இதெல்லாம் நிறையா இருக்குது. And then it does a graceful courtship dance. Courtship dance na it is a dance which is done to attract the mates. Okay ma. இப்போ 2026ல கேட்ட ஒரு previous year question பாருங்க. Which of the following statements with regard to the arrival of Amur falcons at Doyang Lake in Nagaland each year from Mongolia is are correct? ஒரு migratory bird பற்றி question கேட்டிருக்காங்க. 3 statement கொடுத்துருக்காங்க. First statement என்ன சொல்கிறாங்கன்னா இதை substantiate பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. The local conservation efforts it contributed to the arrival of the international migratory birds சொல்லியிருக்காங்க. ஸோ இது சூட்டபிளாக இருக்குது. ஸோ this is correct. The second one, it reflects the global success of advanced tracking technologies that guide the migratory birds back to their stopover sites. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னா இந்த நம்ம மானிட்டர் பண்ணுறோம் இல்லையா பேர்ட்ஸில் நேவிகேஷன் இதெல்லாம் வச்சு மானிட்டர் அட்வான்ஸ் ட்ராக்கிங் மெக்கானிசம்ஸ் வச்சு மானிட்டர் தான் பண்ண முடியும். ஒன்லி ஹியூமன்ஸ் கேன் மானிட்டர், பட் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் த பேர்ட்ஸ் கேனாட் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் லொக்கேஷன். அதாவது அந்த பேர்ட் அந்த ட்ராக்கிங் மெக்கானிசம் வச்சு அது எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்கரெக்ட். It confirms that Amur falcons have adapted to permanent residency. Here, as they have already said, it is a migratory bird. It doesn't have a permanent residency. So, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சாலே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே. The fourth topic is the grievance redressal mechanism. CPGRAMS இது PIBயில் பேக்ரவுண்டில் கொடுத்துருந்தாங்க. CPGRAMஸோட சக்ஸஸை கமோமரேட் பண்ணுற விதமாக அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்த்துடலாம். ஓகே, CPGRAMS இஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் grievance redressal and tracking. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி இல்லை லோக்கல் பாடி எங்கே நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் CPGRAMS போர்ட்டலில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இட் இஸ் அ 24/7 போர்ட்டல். வி கேன் ரெஜிஸ்டர் அவர் கம்ப்ளைண்ட் அண்ட் வி கேன் ஆல்சோ ட்ராக் அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிடுச்சா இல்லை அந்த கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங்கில் இருக்குங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ணலாம். திஸ் இஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இது இருக்குது. And as you have seen, it connects all departments of central, state and local levels and also the union territories. And then this is the portal link. நம்ம இந்த போர்ட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சிமிலர் டு UPSC. ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃப்ரம் தென் ஆன் வி கேன் லாட்ஜ் கம்ப்ளைண்ட்ஸ் இன் த போர்ட்டல். அண்ட் தென் இதோட resolution time 30 daysலேருந்து 21 days-ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ வென் வி லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் த மேக்ஸிமம் டைம் இட் வில் டேக் us 21 days. ஓகேவா, இதோட சப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். அதர் ஃபீச்சர்ஸ் போஸ்ட்டில் இப்போ டிஜிட்டலில் மட்டும்தான் லெட்டர்ஸ் அரைவ் ஆகும், கம்ப்ளைண்ட்ஸ் அரைவ் ஆகும்னு கிடையாது. there will also be hard copies of letters. அதை digitalize பண்ணி அப்லோட் பண்ணி then the complaint will be resolved. And the grievance redressal assessment indexனு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இதை வச்சு இந்த மெக்கானிசமோட எஃபிஷியன்சியை ட்ராக் பண்ணுறாங்க. There is also a chatbot called Samadhan Didi. Samadhan Didi is a voice chatbot இது அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. And it uses automatic routing. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இது எந்த டிபார்ட்மெண்ட்டோடது எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராக் ஆகி it will be forwarded because it uses artificial intelligence. And then this CPGRAMS is available in 22 scheduled languages and also in English. So 23 languagesல இந்த CPGRAMஸில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் இட் ஆல்சோ டேக்ஸ் த ஹெல்ப் ஆஃப் பாஷினி. பாஷினின்றது இட் இஸ் அ portal where you can convert speech to text and then text to speech. So this will help people who are even illiterate. Okay ma. இப்போ இதோட ஸ்கோப், CPGRAMஸோட ஸ்கோப் பாருங்க. There are few areas where it cannot address. For example, RTI matters, right to information இருக்கு இல்லையா, right to informationக்கு கீழே வரது you cannot ask under CPGRAMS because there is a specific act for it. அதுக்கப்புறம் court related and subjudice matters. Already if a complaint is there in court processing, it cannot be taken under CPGRAMS. The next is religious matters. Religious mattersக்கு separate personal laws இருக்குது, அதோட ஸ்கோப்பு கீழே தான் வரும். And grievances of government employees concerning their service matters including disciplinary procedures. இது எல்லாமே Ministry of Personnel தான் பார்த்துப்பாங்க. So these 4 things are not under the scope of CPGRAMS. இது PIB வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க, லைக் அ ஸ்மால் கேஸ் ஸ்டடி. யூ கேன் கோ த்ரூ திஸ் வென் த PDF இஸ் ஷேர்ட். இது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம்.
For mains it is not about preparing so much, but when you see a content இதை பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் our mains preparation will become more efficient. இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. they say that in 4 days ஒரு இஷ்யூவை குஜராத்லேருந்து ஒரு இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் மெயின்ஸில் எத்திக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது இட்ஸ் அ டேட்டா. அகெயின் யூ கேன் யூஸ் திஸ் இன் மெயின்ஸ். growth in annual grievances received 8% increase ஆயிருக்கு, 8 times increase ஆயிருக்கு. And then grievance redressal officers, they have increased about 11 times. And then significant reduction in the turnaround time. ஒரு கம்ப்ளைண்ட் எவ்வளோ நாள் ரிசால்வ் ஆகுதுன்னா இப்போது ஆவரேஜ் ஆஃப் 15 days. These all you can use for substantiating for the efficiency of governance. Okay. Here a 2020ல கேட்ட கொஸ்டின், சைபர் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எதெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் கேஸ் ஆஃப் மால்வேர் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இது சைபர் இன்சூரன்ஸோட ஸ்கோப்புக்கு கீழே வரும். செகண்ட் ஒன் வில்ஃபுல் டேமேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் டேமேஜஸ் இருக்கும் இல்லையா, அது இதுக்கு கீழே கவர் ஆகாது. ஸோ த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அதை எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் செகண்ட் ஒன். ஸோ ஹியர் இதுக்கு இந்த PYQ ஏன் எடுத்திருக்குன்னா, தே ஆர் ஆஸ்கிங் த ஸ்கோப் ஆஃப் அன் ஆக்ட் ஆர் அன் இனிஷியேட்டிவ். அதுக்கு கீழே என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா வில்ஃபுல் டேமேஜஸ் இதுக்கும் சைபர் இன்சூரன்ஸ்க்கும் த ரிலவன்ஸ் இஸ் வெரி லெஸ், ஸோ யூ கேன் எலிமினேட் தட். Okay. Next is the fifth topic, photobioreactors. Biotechnology related, there is always more than 2 questions asked in the UPSC recent times. So here photobioreactors ஏன் நியூஸில் இருக்குன்னா, IIT குவஹாத்தியில் they developed the process for carbon capture and bioenergy production. இதோட ஒரு significant part of photobioreactors இருக்குது. Photobioreactors are nothing but ஒரு artificial environmentல photosynthesis இருக்கும் இல்லையா, photosynthesis நடக்கும், பட் வித் த யூஸ் ஆஃப் லைட் ஆர் ஈவன் ஆர்டிஃபிஷியல் லைட். ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது தான் photobioreactorsோட ஒர்க். Okay, let's see in detail. It uses sunlight or even artificial light to cultivate photosynthetic organisms. இப்போது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும், அங்கே ஒரு சில கண்டிஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி லைட் and then temperature, availability of oxygen and carbon dioxide, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை க்ரோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன க்ரோ பண்ணுவாங்கன்னா, மைக்ரோ ஆல்கே, சைனோபாக்டீரியா அண்ட் சம் மாசஸ். இதுக்கெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்சோ க்ரோன் இன் ஓப்பன் சிஸ்டம்ஸ் அண்ட் க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ். ஓப்பனாக இருக்க பாண்ட்ஸ்லேயும் வளர்ப்பாங்க, ஆனால் அதில் என்ன டிஃபிகல்ட்டினா லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். But in closed photobioreactors, they can regulate the amount of sunlight இல்லைனா artificial light, அதோட அமௌண்ட்டை ரெகுலேட் பண்ணி ஒரு closed laboratory conditionsல create பண்ண முடியும். And then there are types of photobioreactors, tubular, flat panel, airlift, horizontal. இது எல்லாமே அந்த ரியாக்டரோட ஷேப்பை பொறுத்து இருக்குது. எவ்ரிதிங் ஹேஸ் இட் ஸ்பெசிஃபிக் யூஸ். ஒரு இதுக்கும் ஒரு டைப் சூட்டபிளாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தே ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு கார்பன் டை ஆக்சைடு கேப்சர். ஓகே, இது ஏன் அப்படின்னா, ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ஹேப்பன் பிளான்ஸ் நீட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது இந்த ஒரு ரியாக்டருக்குள்ளே they need carbon dioxide and they'll remove the oxygen. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து they can take it from the atmosphere. அப்படி இருக்கிறப்போ it helps to reduce the carbon emissions, that is carbon capture. And then biomass production, as you have seen, algae, cyanobacteria இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ bioenergy, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியிலிருந்து எனர்ஜி ஜென்ரேஷனும் நடக்கும். அண்ட் தென் இட் ஆல்சோ ஹேஸ் ஃபியூ ட்ராபேக்ஸ், higher reactor cost, and then carbon dioxide supply, light penetration, இது எல்லாமே they are subject to environmental variations. இப்போ எப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு ஏரியா படித்தாலும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்போ இந்த ஃபோட்டோபயோரியாக்டர்ஸோட அப்ளிகேஷன் பாருங்கள். இட் ஹெல்ப்ஸ் இன் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன். மைக்ரோ ஆல்கே இதெல்லாம் க்ரோ பண்ணுறோம் இல்லையா, அதிலிருந்து பயோஃபியூவல் எடுக்கலாம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் இஸ் ப்ரொவைடிங் ஹியூமன் நியூட்ரிஷன், ஸ்பைருலினா, குளோரெல்லா, நம்ம யூடியூப்லலாம் கூட பார்த்துருப்போம். இட் கிவ்ஸ் அ ப்ளூ கலர் இன் ஃபுட். ஸ்பைருலினா, குளோரெல்லா இந்த மாதிரி ஒரு சில மைக்ரோ ஆல்கேயும் ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அக்வா கல்ச்சர் அண்ட் அனிமல் ஃபீட். இப்போ இந்த மைக்ரோ ஆல்கே இருக்குது இல்லையா, இதை எல்லாமே தே ஆர் யூஸிங் இட் ஃபார் அக்வாட்டிக் அனிமல்ஸோட ஃபீடுக்கு. அண்ட் தென் இட் ஹேஸ் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் pharmaceuticals and cosmetics. And then it also used in
வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் பயோஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேர் தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வில் remove the harmful substances, and as we have seen already it is also used in carbon capture. அப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இந்த ஸ்லைடில் இல்லாதது கூட we might come across, but there you can use the principle of photobioreactors. இப்போ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனில் ஃபோட்டோசிந்தசிஸோட நீட் இருக்கா, வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன், நம்மளுக்கு அந்த ஒரு டெக்னாலஜியோட கோர் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா we can easily find out its applications. Okay, this is a previous question. ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கு. The first one, membrane bioreactors are discussed in the context of. This is also a biotechnology. It is used in wastewater treatment technologies. பயோடெக்னாலஜியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி, பைரோலிசிஸ் அந்த மாதிரி டெக்னாலஜியும் PYQஸில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கெல்லாம் நியூஸில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ் பார்க்குறோமோ அண்ட் தென் பயோடெக்னாலஜி ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் பார்க்குறோமோ, தேர் we have to note it down without fail. The next question is 2023 question with reference to the role of biofilters in recirculating aquaculture system. Consider the following statements. 3 statement கொடுத்திருக்காங்க. Biofilters provide waste treatment by removing uneaten fish feed. This is correct. இப்போ நம்ம biofilters நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். There will be bioorganisms, அவங்க அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. Next, it converts ammonia present in fish waste to nitrate. இந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஒரு சில சப்ஸ்டன்சஸ் செக்ரீட் ஆகும், தட் ஹெல்ப்ஸ் த ரிமூவல் ஆஃப் அமோனியா அண்ட் கன்வெர்ட்டிங் இட் இன்டு நைட்ரேட். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். த தேர்ட் ஒன், பயோஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் ஃபாஸ்பரஸ் as nutrient for fish in water. This is wrong because it decreases. ஃபாஸ்பரஸ் வந்து அக்வாகல்ச்சரில் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறதோட ஒர்க் தான் இந்த பயோஃபில்டர்ஸோட ஜாப். ஸோ ஜஸ்ட் அனலைஸ் த பேட்டர்ன், ஹவு தேவ் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். ஓகே, த லாஸ்ட் டாபிக் சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட்ஸ். இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட்ஸ் ஃபார் 2024 and 25 பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட்ஸ் இஸ் கிவன் ஃபார் டான்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். டான்ஸ், ட்ராமா, மியூசிக் இந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொடுக்குற ஹையஸ்ட் அவார்ட் இன் இந்தியா, அண்ட் இட் இஸ் கன்ஃபர்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் கிவன் பை சங்கீத் நாட்டக் அகாடமி. அண்ட் தென் இந்த அவார்டு இருக்கு இல்லையா, சங்கீத் நாட்டக் அகாடமிக்கு கீழே தே ஆல்சோ கிவ் அவார்ட் ஃபார் ஃபெலோஷிப் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க ஃபார் பர்சன்ஸ் ஹூ ஆர் டூயிங் ரிசர்ச் அண்டர் திஸ் மியூசிக். ஒரு ஸ்பெசிஃபிக் மியூசிக், டான்ஸ், ஆர்ட் ஃபார்ம் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. அண்ட் ஹியர் தீஸ் அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ் irrespective ஆஃப் nationality, race, caste, religion, creed or sex. அப்போ இட் இஸ் கிவன் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது தப்பு. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதில் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ அந்த அவார்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இஃப் அ பர்சன் இஸ் டைட், அதுக்கு அந்த அவார்ட் கொடுப்பாங்க. இட் வில் பி கிவன் போஸ்துமஸ்லினா ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன் இட் வில் பி கிவன். பட் அந்த பர்சன் ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அவார்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் கிவன் ஒன்லி டு லிவிங் பர்சன்ஸ். பட் இதே அந்த அவார்டு கன்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னா இட் வில் பி கிவன். In 2003 இந்த அவார்டுக்கு 50,000 rupees கிராண்ட் கொடுத்தாங்க. நவ் இட் இஸ் இன்க்ரீஸ் டு 1 lakh rupees. அப்போ 1 lakh கிராண்ட் கொடுக்குறாங்க. இன் அடிஷன் டு தட் தேர் கிவிங் அ செட்டேஷன் அண்ட் தென் அங்கவஸ்திரம், தட் இஸ் ஒரு ஷால் போத்துவாங்க இல்லையா, அடுத்தது. அண்ட் தம்ரபத்ரானா அந்த ஒரு பிராஸில் இருக்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, ஒரு செப்பேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தம்ரபத்ரா கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட்ஸ். And then it is given for specific categories of puppetry, traditional arts, music, dance, theatre and other performance arts. Okay, அடுத்து பிரீஃபாக சங்கீத் நாட்டக் அகாடமி பற்றி பார்த்தலாம். It is an autonomous body under the Ministry of Culture. Earlier when it was started in 1952, it was established under the Education Ministry. அந்த டைமில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. It became operational in 1953 with the first chairman P.V. Raja Mannar. And then it was inaugurated by the first president, Dr. Rajendra Prasad. And then here it is its mission. The culture, art forms protect, preserve பண்ணிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த விதத்தில் they are establishing separate academies. கதக் கேந்திரா in New Delhi, கதக் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, which is a dance form. Then Jawaharlal Nehru Manipur Dance Academy in Impal. And then Satriya Kendra in Guwahati. Satriyaன்றது it is the dance form of Assam.
இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டான்ஸ் ஃபார்ம் ப்ரொமோட் பண்ணுறதும் இந்த அகாடமியோட ஜாப். நெக்ஸ்ட் இஸ் த அதர் அவார்ட்ஸ். சங்கீத் நாட்டக் அகாடமி அவார்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 lakh கேஷ் கிராண்ட்லாம் கொடுக்குறாங்க, அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. தென் தே ஆல்சோ கிவ் ஃபெல்லோஷிப் ஃபார் டிஸ்டிங்விஷ்ட் பர்சன்ஸ் ஹூ கேரிஸ் ரிசர்ச் அண்டர் ஸ்பெசிஃபிக் ஆர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் இஸ் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவா புரஸ்கர். உஸ்தாத் பிஸ்மில்லா கான் இருக்கார் இல்லையா, அவரோட நினைவாக கொடுக்குறாங்க. இட் இஸ் கிவன் வித் அ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ₹25,000 and then it is given to persons below the age of 40 years. The last one is Tagore Ratna and Tagore Puraskar. ரவீந்திரநாத் தாகூரோட 150th anniversary முன்னிட்டு இந்த அவார்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க since 2012. ஓகேம்மா, here are 2 UPSC references. 2009ல கேட்ட கொஸ்டின் சங்கீத் நாட்டக் அகாடமி, சாகித்ய அகாடமி, இந்த ரெண்டை பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே கரெக்ட். இது ப்ரிலிமினரி லெவலில் தான் கேட்டிருக்காங்க. அந்த அகாடமியோட எந்த வருஷத்தில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. Consider the following statements in respect of Bharat Ratna and Padma awards. This was the question asked in 2021. Recently, last 3 years, different types of awards UPSC PYQ reflect ஆகுது. Here, எந்த statement incorrect கேட்டிருக்காங்க. Here, all the 3 are incorrect. Bharat Ratna and Padma awards are titles. They are not titles under Article 18 Class 1. They are not considered under this. The second one, Padma awards which were instituted in the year 1954 were suspended twice, not only once. The number of Bharat Ratna awards is restricted to a maximum of 5 in a particular year. It is not 5, it is actually 3. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ ஓரளவுக்கு பண்ணுறாங்க. பட் 2 years they have breached this. ஒரு வருஷம் 4 அவார்ட் கொடுத்துருக்காங்க, 4 பேர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வருஷம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ this is wrong. But in general it is only conferred for 3 persons in year. ஓகே, இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பாருங்கள். ஆஸ் வி நோ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் படிக்கிறோமோ அதே அளவுக்கு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுற ப்ராக்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் பில். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ் கமிஷன்? நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், it conducts the selection process for chairpersons and members of tribunals through a search cum select committee. So this is correct. இதுக்காக தான் நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பிரைமரி ஃபங்க்ஷன் இஸ் திஸ். இட் ப்ரிப்பேர்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஃபார் சப்மிஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். யூஸ்வலாக ஒரு கமிஷன் இருக்காங்கன்னா they'll submit periodic reports to the central government. The third statement, it supervises enquiries into complaints against the tribunal members. So this is also correct. The last statement, it exercises exclusive appellate jurisdiction over all the decisions of tribunal. So this is correct, incorrect. National Tribunal Commission அது appellate body கிடையாது. Tribunals தான் generally appellate body. But in the National Tribunals Commission, it monitors the functioning of all other tribunals and அவங்களோட members appoint பண்ணுறதா இவங்களோட work. So it doesn't function as a appellate body. இது வந்து dispute resolution body கிடையாது. It is a body which monitors other tribunals. So it is only 3. Okay. The second question, who of the following is the author of the book Triumph of the Indian Republic, My Life, My Struggles? So here it is the former President Ramnath Kovind. Third question is about the black neck cranes. Which of the following statements with regard to the black neck cranes is or are correct? So first statement, it is primarily associated with high altitude wetlands including alpine meadows, marshes and shallow lakes. So here this statement is correct. Second, the species is the state bird of Rajasthan and has considerable cultural significance in the region. ஓகே, இந்த ஒரு சில யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது. பட் தேர் வில் பி இன்டர்லிங்கேஜ் பிட்வீன் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹை ஆல்டிடியூட் வெட்லண்ட்ஸ். இமேஜின் தட் யூ டு நாட் நோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஹை ஆல்டிடியூட் வெட்லாண்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான். அப்போது இந்த ரெண்டுக்கும் இன்டர்லிங்கேஜ் இருக்கா? there is no interlinkage because ராஜஸ்தானில் ஹை ஆல்டிடியூட் வெட்லண்ட்ஸுங்கிறது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்போது either of the 2 statements கண்டிப்பாக தப்பாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, இல்லைனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஹியர் வித் தட் யூ கேன் எலிமினேட் த ஆன்சர் 2 and 3 இல்லை 1 and 2 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். பட் ஹியர் ராஜஸ்தான் இஸ் இன்கரெக்ட். இட் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி கட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இங்கே நம்ம we have to check the rightness of first statement and the third statement. It generally forms long-term pairs and performs graceful courtship dances. இந்த ரெண்டு தான் இந்த பேர்டோட யூனிக் ஃபீச்சர். ஸோ ஆப்ஷன் 1 and 3 are correct. So option B is correct for this question. Sometimes when you do not know all the statements, you can check the interlinkage of the statements. Okay ma. Fourth question is about CPGRAMS. With reference to CPGRAMS, how many of the following matters are generally not taken up for redressal? நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் கண்டென்ட்டில். RTI, court or subjudice matters, religious matters, government employees matters including disciplinary proceedings. இது எதையுமே வந்து CPGRAMஸோட ஸ்கோப்புக்கு கீழே கொண்டு வர முடியாது. The last one, grievances relating to delay in delivery of government services. இதுதான் CPGRAMஸோட primary objective, that is to resolve grievances. இப்போ இங்கே இதை எலிமினேட் பண்ணிடலாம். எதெல்லாம் அதோட ஸ்கோப்புக்கு கீழே வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் only 4. ஓகேம்மா. Next question is about photobioreactors. They are often discussed in the context of first, cultivation of photosynthetic microorganisms for biomass production. Second, conversion of atmospheric nitrogen into ammonia. Third, treatment of solid waste with the use of light. Fourth, generation of electricity by converting solar radiation directly into electrical energy. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கப்போ நம்ம ட்ரிக்குன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா எது லென்த்தாக இருக்கோ அந்த ஆப்ஷன் கரெக்டு அந்த மாதிரி சில தடவை சூஸ் பண்ணுவோம். பட் ஹியர் திஸ் இஸ் ராங். த ஆன்சர் இஸ் ஏ. ஃபோட்டோசிந்தட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோபயோரியாக்டர்ஸ். இது நீங்கள் பாருங்கம்மா, இதுலேயும் யூஸ் ஆஃப் லைட் இருக்குது. மேபி ஆப்ஷன் ஏ அண்ட் சி இந்த ரெண்டுத்துக்கும் க்ளோஸாக இருக்குது கொஞ்சம். பட் த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Okay, the last question, Sangeet Natak Academy Awards. Consider the following statements in respect of Sangeet Natak Academy Awards. It is the highest recognition in the field of literature. So, keyword parunga, it is the highest nu kuduthirukanga. So, it is the top award in the field of literature. Literature ku vera or award irukku. It is Sahitya Academy Award. We should not get confused with the names. This is Sangeet Natak Academy Awards, which is given for performance arts. Okay, so first statement is wrong, but here they have asked which is not correct. So 1 வந்துட்டு not correct. அப்போ 1 இருக்க ஆப்ஷன் எது? இதெல்லாம் ஹோல்ட் பண்ணும். B கண்டிப்பாக வராது, ஏன்னா அதில் 1 கிடையாது, because 1 is incorrect. It is conferred by the President of India. This is correct. Third one, the award is restricted to Indian citizens only. This is also incorrect. It doesn't see persons based on nationality and other criteria. அப்போ first statement and third statement are wrong. இந்த கொஸ்டினில் இன்கரெக்ட் கேட்டிருக்கனால ஆன்சர் சி இஸ் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ், பாரத் ரத்னா அவார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜென்ரலாக நம்ம கூகுளில் பார்க்குறப்போ ஒரு சில ஃபேக்ட்ஸ் அதில் இருக்காது. பட் அதெல்லாம் நம்ம தான் சர்ச் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அப்ளிகபிளா இல்லையா, போஸ்டமஸாக இந்த அவார்ட் கொடுப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸை நம்ம சர்ச் பண்ணி படிக்கணும். தட் இஸ் வேர் வி கம் இன் பியாண்ட் த ஹெட்லைன்ஸில். ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் யூ வி ஆர் சர்ச்சிங் ஆல் த இன்ஃபர்மேஷன். லைக் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, ஜென்ரலாக கூகுள்லேருந்து எடுக்காமல் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் PYQs ட்ராக் பண்ணி அதில் எந்தெந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வி க்யூரேட் எவ்ரி கண்டென்ட். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன்.